வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலியீது ஆதவன் ஒளியீது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும். இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உடன்படிக்கை நீ மீறினதால் உன் அரசை கூறு கூறாக்குவோம். தாவீதின் பொருட்டு ஒரு கோத்திரத்தை உன் மகனுக்கு அளிப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 4-13 முடிய. அந்நாள்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சிதோனியரின் தேவதையான அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மிக்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கோமோசுக்கும்
அம்மோனியரின் அருவருப்பான மேலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்ட இருந்தும் அக்கட்டளை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வின் வழி வழியின் ஒளி நீரே ஏசையா, நீரே ஏசையா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. உயிரே இறைவா, உன்னருளின்றி நான் ஏது, உன்னருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகேனில் நீருப்பாய், பயமே இல்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகேனில் நீருப்பாய், பயமே இல்லை. அன்பே இறைவா, துணையாய் வருவாய். அன்பே இறைவா, துணையாய் வருவாய். உயிரே உறவே என் இறைவா, உயிரே உறவே என் இறைவா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. என் வாழ்வின் வலி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா.
அன்பே இறைவா உன் துணையின்றி நான் ஏது, உன் துணையின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. Alleluia, 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 Alleluia. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு இயேசுவை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னுடைய மரணப்படுக்கையில் இருந்த பொழுது தாவீது ஒரு அரசனாக அல்ல, மாறாக பெற்றெடுத்த ஒரு தந்தையாக சாலமோனை நோக்கி சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அரசர்களுக்கு எழுதிய முதல் நூல் அதிகாரம் 2 இப்படியாக தாவீது தன் பிள்ளைக்கு சொல்லுவார், நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு, உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அவர் காட்டும் வழியில் நட, மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். அன்பர்களே, தன்னுடைய மரணப்படுக்கையில் தன்னுடைய மகனுக்கு அவர் கொடுத்த மிக உயர்ந்த ஒரு செல்வம் தலை மீது சூட்டப்பட இருக்கிற கிரீடம் அல்ல, சாலமோன் அமர இருக்கிற அரியணை அல்ல. நீ ஆண்டவருடைய வார்த்தைகள், ஒழுங்குமுறைகள், சட்டங்களை கடைபிடித்தால் நீ செய்வதிலும் நீ செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் சாலமோன் என்பதுதான் ஒரு தந்தையாய் தாவீது சாலமோனுக்கு கொடுத்தது. அதை தன் வாழ்க்கையினுடைய
3 பகுதிகளில், அதாவது 4இல் 3 பகுதிகளில் சாலமோன் கண்டிப்பாய் கடைபிடிக்கிறார். இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? கடவுளே அவருக்கு கனவில் தோன்றி உனக்கு என்ன வேணும் என கேட்ட பொழுது எதிரிகளின் அழிவையோ செல்வத்தையோ நாட்டினுடைய எல்லைகள் பெருக்கத்தையோ கேட்காமல் மக்களை ஆள்வதற்கு ஞானத்தை கேட்ட பொழுது கடவுள் சொல்வார், உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உன்னை போல் ஞானத்தில் சிறந்தவன் யாரும் இல்லாதிருக்கும்படி நீ இருப்பாய் என்று சொன்னார். பாருங்களேன், இந்த சாலமோனுடைய ஞானத்தை கண்டு எல்லோரும் வியக்கிறபடியாகத்தான் இறைவார்த்தை அவரை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் யானைக்கும் அடிசொருக்கும் என்பது போல சாலமோனுடைய சரிவை நமக்கு முன்னால் காண்பிக்கிறது. இறைவார்த்தை சொல்வது என்ன? தன் மனைவிகளுடைய தெய்வங்களுக்கு பின்னால் சாலமோன் செல்லுகிறார். ஏன் அவர் அப்படி சென்றார்? ஞானத்தோடு விளங்கியவர் மதிமயங்கி போனாரா? ஏன் அப்படி சென்றார் என்கின்ற கேள்விக்கு பல்வேறு தளங்களில் பதில் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு தளம், அவர் ஒரு கட்டத்தில் பல இடங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து மனைவிகளை தமதாக்கிக் கொள்கிற பொழுது அந்த நாட்டோடு சமரசம் செய்கிறார், சண்டை இல்லாதிருக்கிறார், போர்களை தடுக்கிறார், எல்லைகளை விரிவுபடுத்துகிறார். தன் சாம்ராஜ்யம் இப்படிப்பட்ட சமயோதின செயல்களால் நிலைத்திருக்கும் என சொல்லி அவர் தடுமாறுகிறார். தாவீது சொன்ன வார்த்தை என்ன? உன் வெற்றி என்பது உன் கரத்தில் அல்ல, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது உன் செயல்களில் வெற்றி, நீ செல்லுமிடமெல்லாம் வெற்றி. இதை கடைபிடித்தவரை சாலமோன் செய்ததிலெல்லாம் உயர்ந்தான், சென்றிடமெல்லாம் சிறந்தான். ஆனால் எப்பொழுதும் வயதாக வயதாக தன் பலன் குறைவதாக அவர் எண்ணுகிற பொழுதும், ஒருவேளை எண்ணி இருக்கக்கூடும், அல்லது சொல்லுவாங்க ராஜதந்திரம், இந்த பார்வையில் என்ன செய்கிறார்? அண்டை நாட்டாரோடு அவர் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை பல தெய்வங்களுக்கு வாசற்படியை திறந்து விடுகிறபடியாக அவரை தள்ளி விடுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ராஜ்யத்தை கூறு போடுவேன். அந்த வார்த்தை எவ்வளவு வழி நிறைந்தது! சாலமோன், நீ அமர்ந்து ஆளுகிற இந்த ராஜ்யம் அது கூறு போடப்படும். சாலமோனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நடக்கும். ஒன்றாய் இருக்கிற ராஜ்யம் அது 2 தேசங்களாய் பிளவுபட்டு போகும். கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சமரசம் செய்து கொள்ளுகிற சாலமோன் தன் கடவுளுக்கு உண்மையாய் இல்லாமல் தன் நிலை இழந்து அவன் இழிவுக்குரியவனாய் மாறுகிறான். இந்த சாலமோன் எப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் மனிதர்களை வெல்வது எப்படி என சொல்லி மனித தன்மையில் எண்ணினானோ, அதுபோலதான் இன்றைய நாளில் நம்முடைய மண்ணில், நான் உலகளவிலோ இந்திய அளவிலோ பேசவில்லை, நம்முடைய தமிழ் மண்ணில் குறிப்பாக அரசியலை குறித்து பேசக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்றாலும் கூட, அதாவது மறையுறையில் சில நேரங்களில் அதை சொல்ல வேண்டும், பேசியாக வேண்டும். இன்று சாலமோனைப் போல சமரசம் செய்து கொள்ளுகிற ராஜாக்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். என் எல்லைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும், தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்க வேண்டும், போர் எழாது இருக்க வேண்டும், என்னுடைய அரியணைக்கும் என் தலைமீது இருக்கிற கிரீடத்திற்கும் ஒரு நாளும் பிரச்சனை வராதிருக்க வேண்டும் என சொல்லி சாலமோன் மனிதத்தன்மையில் எண்ணி மனித அரசர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு திருமணத்தின் வழியாக அந்த மனைவியுடைய தெய்வத்தை வணங்கி அவர்களுக்கு பலிபீடம் கட்டி அவர்களுக்கு தூபமிட்டு அவன் இழிவானதை செய்தது போல நம்முடைய மண்ணில் சமரசம் செய்து கொள்ளுகிற தலைவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக, பதவியில் அவர்கள் அனுபவிக்கிற அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று சமரசம் செய்வார்கள். கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அடிக்கப்பட்டார்கள், ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டன, குருக்களும் மத போதகர்களும் தாக்கப்பட்டார்கள். ஆனால் இது எதுவுமே நடக்காதது போல வெளி உலகத்திற்கு ஒரு பிம்பம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதர்களோடு
அந்த மனிதர்களை கண்டிப்பதற்கு திராணி இல்லாமல், அந்த மனிதர்களை ஆதரிக்கிற பல இயக்கங்கள் செய்கிற செயல்களை தண்டிப்பதற்கு திராணி இல்லாமல், அரசும் அதிகாரமும் பதவியும் வேண்டுமென சொல்லி வாய்மூடி மௌனிகளாய் இருக்கிறார்களே, இவர்கள் இந்த சமரசம் செய்து சாலமோனுக்கு இணையானவர்கள். ஆமந்திற்குரியவர்களே, நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கானவர்கள் என சொல்லி இன்னும் 3 மாதத்தில் நாம் நிறைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிற பொழுது யார் நமக்காய் குரல் கொடுக்கிறார்கள்? முதலில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்மையெல்லாம் பார்த்து சாத்தானின் பிள்ளைகள் என்று முத்திரை குத்திய ஒரு மனிதர் இருக்கிறார். சிறுபான்மையினர் தாக்கப்படுகிற பொழுது அதை கண்டும் அதை கண்டிக்கவும் தைரியம் இல்லாமல் கடந்து செல்கிற மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களை நம்பி அவர்கள் கையில் நாம் அதிகாரத்தை கொடுக்க காத்திருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். யாரை ஆதரிக்க வேண்டும் என சொல்வது என் வேலை அல்ல. ஆனால் இங்கு ஆள்கிற எல்லா தலைவர்களுமே, எல்லா கட்சிகளுமே அவர்கள் பதவியை அனுபவிப்பதற்காய் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பார்கள் என்பதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். அது ஆண்டவர்களாக இருக்கட்டும், ஆள்கின்றவர்களாக இருக்கட்டும். இந்த மனிதர்களை நாம் மிகச்சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். இவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளையோ கொடுக்கிற அறிக்கைகளையோ நம்பி அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்கிற பொழுது சொந்த மண்ணிலேயே நாம் மீண்டுமாய் வேதனைப்படுகிற நாட்களுக்கு நம்மை தள்ளுவார்கள். யார் நம்மை எதிர்க்கிறார் உங்களுக்கு தெரியும். யார் நம்மை நசுக்க காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். இன்றும் நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவ மதத்தில் அல்லது கிறிஸ்தவ சபைகளில் இருக்கக்கூடிய சொத்துகள் எவ்வளவு இருக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒருவேளை அதை அபகரிக்கலாம். இன்று இன்னொரு மதத்தினுடைய மசூதிகள் குறிவைக்கப்படுகிறதே, நாளை நம்முடைய தேவாலயங்கள் பக்கம் கவனம் திரும்பாது என்பதில் யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அப்படி ஒருவேளை நம்முடைய தேசம் நான் இந்தியன் என சொல்லி என்னை இந்தியனாய் காணாமல், நான் தமிழ் என சொல்லி என்னை தமிழனாய் காணாமல், என்னை மதத்தின் அடிப்படையில் இனம் கண்டுபிடித்து என்னை நசுக்குகிற பொழுது எங்கே அவனை கேள்வி கேட்டால் என் பதவி பாதிக்கப்படுமோ, என் பழைய வழக்குகள் தோண்டி எடுக்கப்பட்டு நான் சிறையில் தள்ளப்படுவேன் என சொல்லி எவன் வாய் மூடி இருக்கிறானோ அவனை நாம் இப்பொழுதே புறக்கணிக்க வேண்டும். களத்தில் நின்று போராடி இறந்த இயேசுவினுடைய வழித்தொண்டர்களாக இருக்கிற நாம் களத்தில் எவ்வளவு சமரசம் செய்தாலும் பரவாயில்லை, பதவி வேண்டுமென சொல்லி துடிக்கிற மனிதர்களை ஆதரிக்கிற பொழுது தன் நிலை இழந்து தடுமாறி இழிவானதை செய்த சாலமோனை போல அந்த தலைவர்களை நாம் அங்கீகரிப்பதாய் மாறிவிடும். எனக்கு நன்கு தெரியும், எப்பொழுதும் விவிலியத்தில் அடிப்படையில் கொடுக்கிற இறைவார்த்தை பகிர்விதி அல்ல. இருந்தாலும் கூட இதை போன்ற சமரசம் செய்கிற, விட்டு கொடுக்கிற, பதவிக்காய் நம்மை துச்சமாய் கணக்கிட காத்திருக்கிற மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களை ஆதரிக்க போகிறோமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புறவர்களே, ஒரு முறை ஒருவரை ஆதரித்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன நடந்தாலும் சரி ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து நாம் அவர்களை அகற்றவே முடியாது. அந்த 5 ஆண்டுகள் நம்முடைய சிலுவை பாதையாய் மாறிப்போகும். ஆகவே யார் விட்டு கொடுக்கிறார் கூர்ந்து கவனியுங்கள். யார் எனக்காய் குரல் கொடுக்கிறார் கூர்ந்து கவனியுங்கள். யார் எனக்காய் பேசுகிறார் கூர்ந்து கவனியுங்கள். யார் பேச வேண்டிய நேரத்தில் பேசாது கடந்து செல்கிறார் அதையும் கவனியுங்கள். நாம் இவற்றையெல்லாம் கவனிக்கிற பொழுதுதான் நம் சார்பாய் நின்று நமக்காய் குரல் கொடுக்கிற, நமக்காய் போராடுகிற ஒரு உண்மையான தலைவனை நாம் அடையாளம் காண முடியும். அப்படி தலைவர்கள் இருக்கிறாங்களா? தேடி பார்க்க வேண்டும். இன்று இருக்கிற தலைவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நம்மை வைத்து கொண்டு பிழைக்கத்தான முயற்சி செய்கிறார்கள். நாம் சரியானவர்களை கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடித்து அவர்கள் கையில் அதிகாரத்தை நாம் கொடுக்கிற பொழுது உண்மையிலேயே அவர்கள் நம்மை பாதுகாக்கிற கேடயமாய் இருப்பார்கள், அல்லது அவர்களே நம்மை தாக்குகிற ஆயுதங்களாய் மாறிப்போவார்கள்.
ஆகவே சமரசமில்லாத தலைவர்களை இடம் கண்டுபிடிப்போம், அவர்களை ஆதரிப்போம், அவர்களுக்கு பின்னால் நாம் மிகப்பெரிய அணியாக திரளுவோம். இறைவன் தாமே நல்ல தலைவர்களை கொடுத்து தான் தேர்ந்தெடுத்த மக்களை வழிநடத்தியது போல நம்மை பாதுகாக்கிற நல்ல தலைவர்களை இந்த மண்ணிலும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, எனையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித எண்ணங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டுச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்றும் கோழியும் பிற தகுந்த விளங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திருத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்துள்ளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படி திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்திரும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் பணிகளில் அமைதி இழந்து இருக்கிற நேரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எழுதாமையும் மீதான எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியை, ஆறுதலை, ஆற்றலை கொடுத்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என சொன்னவர் மிகச்சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானத்தை தன் திருவுடலாய் தர வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா அருளானவா,
வா துயர் நீக்கி துணையாக நீ வாருமே, துயர் நீக்கி துணையாக நீ வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரேன். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பெற்று உலகின் மீட்புக்காக நற்கணி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீர் செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஓர் அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.